ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி வாழைக்காய் கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். வாழைக்காய் அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காயை வந்து நாங்கள் அவிச்சு எடுத்து கொண்டு வர வேணும். பானையில் போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும். நாங்கள் இங்கால வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் அதே மாதிரி உள்ளி ரெண்டையுமே வந்து உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்துட்டு நாங்கள் வந்து நல்லபடியாக கழுவி போட்டு எல்லாத்தையுமே வந்து பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் உள்ளி அதே மாதிரி ஒரு செத்த மிளகாய் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுக்க வேண்டும். ஸோ அதுக்கு பிறகு ஊறின கடலைப்பருப்பையுமே வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பையுமே சேர்த்து நல்லபடியாக வந்து நாங்கள் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதோட நான் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக வந்து நாங்கள் போடல டேஸ்ட்டாக இருக்கும் பொரிஞ்சு வரைக்கல. அதோட வந்து தேவையான உப்புமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கால வந்து வாழைக்காய் அவிஞ்சிட்டான்னு சொல்லி பார்ப்போம். அவிஞ்சு கொண்டு இருக்குது வாழைக்காய். ஓகே, பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி பேஸ்ட் வந்த உடனே நாங்கள் வந்து இதுக்குள்ள வாழைக்காயுமே வந்து போட்டு அரைக்க வேணும். பாருங்கள், வாழைக்காய் வந்து அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இறக்கி ஆற வச்சுடுவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நாங்கள் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து போட்டு இதையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராகவே இருக்கும் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை. யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி அரைஞ்சி வந்துட்டுன்னு சொல்லி இதை வந்து நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்குள்ளே வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிற அந்த கடலைப்பருப்பையுமே வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நாங்கள் உருண்டை பிடிச்சி கொள்ளலாம். ஸோ கோலா உருண்டைன்றபடியே நான் வந்து உருண்டை பிடிச்சி பாருங்கள், எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. ஸோ அதுக்குள்ளே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி போட்டாச்சு. இதுக்குள்ளே வந்து நாங்கள் திருப்பி விடக்கூடாது. உடனே திருப்பினோம்னு சொன்னால் பிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நாங்கள் வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இந்த கலரில் வந்த உடனே நாங்கள் வந்து திருப்பி விட்டுருவோம். சூப்பராகி வந்து ரெடியாகி கொண்டிருக்குது. எங்களுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் வந்து வடை சேப்லேயுமே வந்து செய்து வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பண்ணலாம். அண்டில் தென் பாய்.